பாகிஸ்தானில் ஜெய்ஷ்-இ-முகமதுவின் நிலைகளை இந்திய விமானப்படை தாக்கியதாக முதன்முறையாக அந்த அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. இதனிடையே ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானப்படையினர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் நிலைகளை குறிவைத்து குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் அதன் தலைவர் மசூத் அசாரின் மைத்துனர் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா கூறியது. ஆனால் இதனை பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வந்தது. இந்நிலையில் இந்திய விமானப்படையின் தாக்குதலை முதன்முறையாக ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஏவுகணைகளை கொண்டு இந்திய விமானப்படை தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பின் புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் தங்கள் அமைப்பினர் உயிரோடு இருப்பதாகவும் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் பாகிஸ்தான் மீது தொடர்ந்து அழுத்தம் செலுத்தி வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தங்கள் மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் இந்த செயலை முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப்புடன் ஒப்பிட்டுள்ளது. இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டது குறித்தும் அந்த அமைப்பு அதிருப்தி தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப்புடன் மோதல் போக்கி கடைபிடித்து வந்த ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு 2003ஆம் ஆண்டில் முஷரப்பை கொல்ல முயற்சித்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மசூத் அசார் உயிரிழந்ததாக வெளியான தகவலை பாகிஸ்தான் ஊடகங்கள் மறுத்துள்ளன. 50 வயதான மசூத் அசார் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பாலகோட் தீவிரவாத முகாமில் அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக உளவுத்துறை தகவல்கள் வெளியாகின. இத்தகவலை மசூத் அசாரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மறுத்துள்ளதாக பாகிஸ்தான் ஜியோ உருது நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் அவரது உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருந்ததை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரேஷி சில நாட்களுக்கு முன் உறுதி செய்திருந்தார். பாகிஸ்தான் பிடியில் சிக்கி மீண்ட இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் பணிக்கு திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் விமானத்தில் பறக்கும் உடல் தகுதியுடன் உள்ளாரா என்பதை கண்டறிய பெங்களூரு விண்வெளி மருத்துவ நிறுவனத்தில் பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாகா அட்டாரி எல்லையில் ஒப்படைக்கப்பட்ட விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு டெல்லியில் உள்ள விமானப்படை சிறப்பு மருத்துவ பிரிவில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் அபிநந்தனுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ததில் அவரது முதுகின் கீழ் தண்டுவடத்தில் லேசான காயம் ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. MiG-21 ரக விமானத்தில் இருந்து பாராசூட் மூலம் கீழே குதித்தபோது காயம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறியுள்ள மருத்துவர்கள், பாகிஸ்தான் பகுதியில் சிக்கியபோது அவரை பொதுமக்கள் சிலர் தாக்கியதால் விலா எலும்பு பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அபிநந்தனின் உடலில் உளவு கருவிகள் ஏதும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் மேலும் சில பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட இருப்பதாகவும் டெல்லி கண்டோன்மென்ட் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போர் விமானங்களை இயக்கும் அளவிற்கு அவர் உடல் நலத்துடன் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள பெங்களூருவில் அடுத்த கட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட இருப்பதாகவும் விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அவர் பெங்களூருவில் உள்ள விண்வெளி மருத்துவ நிறுவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளார். பொதுவாகவே போர் விமானங்களை இயக்கும் விமானிகளுக்கு இங்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு A1G1 சான்றிதழ் வழங்கப்படும். இந்த சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே போர் விமானங்களை இயக்க அனுமதிக்கப்படுவார்கள். ஒருவேளை இந்த மருத்துவ பரிசோதனையில் அபிநந்தன் தோல்வியடைந்தால் போர் விமானங்களை இயக்க முடியாத நிலை ஏற்படலாம். அபிநந்தன் உடல் தகுதி தேர்வில் வென்று A1G1 சான்று பெற்றுவிட்டாலும் துறை ரீதியாக அவருக்கு அதிக கெடுபிடிகள் இருக்க வாய்ப்புள்ளது. ஒருமுறை எதிரியின் பிடியில் சிக்கி மீண்டால் போர்க்கைதியாகத்தான் பார்க்கப்படுவார் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனிடையே விரைவில் பணிக்கு திரும்ப விரும்புவதாக அபிநந்தன் விருப்பம் தெரிவித்துள்ளார். போர் விமானத்தில் வானில் பறக்கும் அனுபவத்தை மீண்டும் பெற வேண்டும் என விமானப்படை மூத்த அதிகாரிகளிடம் அபிநந்தன் தெரிவித்ததாக PTI செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதிமுக கூட்டணி மானங்கெட்ட கூட்டணி என அமமுக துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சித்த நிலையில் அவருக்கு மானம் உள்ளதா என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வார்த்தையில சொல்லுறா மானங்கெட்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இன்னொரு குச்சி தான் தெரியும் உங்களுக்கு, திமுக பலமான கூட்டணி, பயில்வான கூட்டணி. அவங்கெல்லாம் தேர்தலை பாருங்க, மக்கள் எங்களோட இருக்கிறப்ப, எங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் எங்களோட இருக்கிறப்ப
நாங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கணும்? இது ஒரு மானகட்ட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தினகரன் இன்னைக்கு காலையில் அவர் மானம் உள்ளவராகும். டிடி தினகரனுக்கு ரொம்ப மான மரியாதை இருக்கோ? அவருக்கு என்ன மானம் இருக்கு? மானம் கிடையாது, மரியாதை கிடையாது. அதிமுக ஆட்சியை அம்மா உருவாக்கின ஆட்சியை, அதிமுக ஆட்சியை அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கின ஆட்சியை கவிப்பதற்கு, அழிப்பதற்கு, ரெட்டலை முடக்குவதற்கு தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு டிடி தினகரன். அவரு நல்லவரா, யோக்கியமானவரா? தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிகவுடன் அதிமுக சார்பில் 5 முறை ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். தேனியில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கூட்டணி குறித்து விரைவில் நல்ல முடிவை அறிவிப்போம் என்றும் கூறினார். சொல்கிறேன், ஒருங்கிணைப்பாளரின் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை. இதுவரை 5 முறைக்கு மேலே விஜயகாந்த் அண்ணன் அவர்களோடு நம்முடைய அண்ணன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு முறையாவது அந்த செய்தி வெளியே வந்ததா? அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளம்பரம் தேடுவதில்லை, அது நிறைகுடம் தழும்பாது வெற்றியை நமக்கு காணிக்கையாக தருவார்கள். ஆகவே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக வெற்றி கூட்டணியிலே சேர்ந்து மதுரைக்கு நமக்கு பெருமை சேர்ப்பார்கள். தஞ்சையில் நெல் கொள்முதல் தாமதிக்கப்படுவதால் திறந்த வெளியில் நெல்மணிகள் குவிக்கப்பட்டுள்ளன. 20 நாட்களுக்கு மேலாக நெற்குவியல்களுக்கு காவல் காத்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. வயலூர், ராமாபுரம், குருவாடி, தோட்டக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்த நெல்லை வயலூரில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தாமதமாக கொள்முதல் செய்யப்படும் காரணத்தால் விவசாயிகள் சாலை ஓரங்களில் நெல்மணிகளை கொட்டி வைத்து 20 நாட்களுக்கு மேலாக காவல் காத்திருக்கின்றனர். எங்கள் ஊரில் நெல் அவ்வளோ தேங்கி கிடக்கு. நான் அறுத்து 15 நாள் ஆயிடுச்சு. என் நெல் இன்னும் போடலை. இங்கே வந்து நெல் மூட்டையும் போகல, வெளியில் எல்லா நெல்லும் அப்படியே தேங்கி கிடக்கு. இதனால் எங்களுக்கு வெயிட்டு குறையுது. மழை ஏது பெஞ்சுன்னா முளைச்சி போயிடும். அதனால எங்கள் மகசூல் பாதிக்கும். மூட்டை தூத்தி தான் பிடிக்கணுன்றாங்க. மூட்டை தூத்தினா ஒரு நாளைக்கு 300 தான் பிடிக்கலாம். கொள்முதலுக்கு தேவையான சாக்குகள் இல்லை, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை எடுத்துச் செல்ல லாரிகள் இல்லை என ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி காலம் தாழ்த்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எல்லாத்துக்குமே பணம் தான். விதை விடுறதுலேருந்து, அறுக்கிறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்து இங்கே கொண்டாந்து கொட்டி இங்கே காய வச்சு எடை கம்மியாகிட்டு இருக்கு. எங்களுக்கு வர 1 ரூபா லாபம் இதிலே போயிட்டு இருக்கு. இதில் 30 நாளாக இதுக்கு நாங்கள் ஆள் போட்டு காய வச்சுக்கிட்டு அதை தூத்தி எடுத்து அதை ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா எங்களுக்கு 1 ரூபா லாபம் கிடைக்கும். இதுலேயும் எங்களை சோதிச்சா நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இரவு பகலாக நெல்லை காவல் காத்து வருவதால் தினமும் 600 ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நெல் நாங்கள் அறுத்த அந்த கொட்டி இங்கே 20 நாள் ஆகுதுன்னா, 20 நாள் இன்னும் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் நெல் எடுக்கல. இதனால நாங்கள் ஏக்கருக்கு 25,000 30,000 வரைக்கும் செலவு பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஈல்டு வரதில்ல. அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் இங்கேயும் அவங்க சரியான முறையில் நெல் எடுக்கிறதில்ல. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இங்கே காவலுக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது நெல்லுக்கு. இதை அரசாங்கம் கொண்டு வந்து போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அற்புதத்தை கொண்டாந்து போட்டால் 20-25 நாள் ஆச்சு நெல் போட்டு. இன்னும் நெல் எடுத்த பாடில்லை. காய்ச்சலில் வீணாக போகுது. தூச்சி எடுக்கிறாங்க, அப்பப்போ தூச்சி எடுக்கிறாங்க. எங்களுக்கு 20 நாள் ஆயிடுச்சு. டிராக்டருக்கு காசு கொடுத்தோன்னா, அறுவடை மிஷினுக்கு காசு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னைக்கு நெல் எடுத்துகிட்டு காலகாலமாக காசை கொடுத்தா தேவலாம். நெல்மணிகள் தொடர்ந்து வெயிலில் இருப்பதால் எடை குறைவு ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் காலம் தாழ்த்தாமல் நெல் கொள்முதல் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரியை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி கடந்த 1ஆம் தேதி முதல் கோயில் வளாக நாட்டிய அரங்கில் பரதநாட்டியம், நாட்டிய நாடகங்கள் உள்ளிட்டவை அரங்கேற்றப்படுகின்றன. 3ஆம் நாளான நேற்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லியம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தனியார் பள்ளி மாணவிகளின் சலங்கை அணியும் விழாவும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பிரதோஷ தினத்தையொட்டி பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பல்வேறு அபிஷேக பொருட்கள் மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர்.
தமிழகத்தின் அசைவுகளை இன்று வரை தீர்மானித்துக் கொண்டிருப்பது அறிஞர் அண்ணாவின் சிந்தனைகள் என்று கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழாட்சி படை எனும் தலைப்பில் தமிழ் ஆளுமைகளின் சிறப்பை கவிஞர் வைரமுத்து எடுத்துரைத்து வருகிறார். இந்த வகையில் பேரறிஞர் அண்ணாவின் புகழுரைக்கும் தமிழாட்சி படை நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். விழாவில் பேசிய வைரமுத்து, திராவிடர் என்பதில் இனவழி அரசியலை அறிந்து அனைவருக்கும் தன் இயக்கத்தில் இடமுண்டு என்று கூறி அன்றே வாக்கு வங்கிக்கான வாசல் கதவுகளை திறந்தவர் அண்ணா என்று கூறினார். பின்னர் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, ஜனநாயகம் குறித்த அண்ணாவின் பார்வையை கண்டு உலக நாடுகள் அதிர்ந்து போனதாக புகழாரம் சூட்டினார். அண்ணாவின் வரலாறு எடுத்துரைக்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் திமுகவினர், திராவிட இயக்க உணர்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யும் தலைவராக மு.க.ஸ்டாலின் விளங்குவார் என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழா சென்னை துறைமுகம் தம்புச்செட்டி தெருவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் திமுக மற்றும் ஸ்டாலினுக்கு புகழாரம் சூட்டியதுடன் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இந்தியாவினுடைய பலம் சமயங்களின் பேரால் சகிப்புத்தன்மை, அது சாக்காடு நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. கோபுர பெருமை உள்ள என் இந்திய தேசம் இதோ என் கண்முன்னாலே குட்டிச்சுவராக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை மீட்டெடுப்பதற்கு யாரால் முடியும் என்று கேட்டால், யாரால் முடிகிறதோ இல்லையோ, இந்தியாவின் பிரதமரை அறிவிக்கிற துணிச்சல் ஒருவனுக்கு இருக்கிறது. அவன் பெயர் மு.க.ஸ்டாலின் என்றவர் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். பல்வேறு கால இடைவெளிகளில் திமுக, மதிமுக, அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகிய நாஞ்சில் சம்பத் அண்மை காலமாக அரசியலில் இருந்து விலகியிருந்தார். இந்நிலையில் முதன்முறையாக திமுக மேடையில் மீண்டும் களம் கண்டுள்ளார். ஆனால் தான் பதவிக்காக இங்கு வரவில்லை என்றும் பாசிச அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கவே வந்துள்ளேன் என்றார். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற சிமிழுக்குள் என்னுடைய தேசத்தை அடைப்பதற்கு பாசிச சக்திகள் இன்றைக்கு முயற்சிக்கின்றன. இந்த பாசிச சக்திகளை முறியடிக்கிற இந்த வேள்வியில் என் குரல் ஒலிக்காமல் போகுமானால் நான் உயிரோடு வாழ்ந்ததற்கு அர்த்தமில்லை என்கிற காரணத்திற்காக இந்த மேடைக்கு நான் வந்தேன். தொடர்ந்து பேசிய நாஞ்சில் சம்பத், அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாக சாடினார். எப்படியாவது போர் மூளாதா என்று யோசிக்கிறான் டெல்லியில் இருக்கிறவன். போர் மூண்டால் விமானம் வாங்கலாம், அதிலே பல்லாயிரம் கோடியை தேடலாம். போர் மூண்டால் ரத்தம் குடிக்கலாம். போர் மூண்டால் யாரையாவது திட்டமிட்டு பழி வாங்கலாம் என்றவன் கருதினான். என் பெருமைக்குரியவர்களே, இம்ரான் கானுக்கு இருக்கக்கூடிய தெளிவு கூட உனக்கு இல்லையே. இது எந்த நாடு? மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள ஆட்சிகளை அகற்ற வேண்டும் என்றால் மக்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனநாயகத்திற்கான சண்டை மூடுகிறது. கருத்து வேறுபாடுகள், காழ்ப்புணர்ச்சிகள் நமக்கு என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இது நமக்கு விடப்பட்டிருக்கிற, நம்முடைய இனத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல், நம்முடைய இனத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால். இந்த அறைகூவலை எதிர்கொள்ளவும், இந்த சவாலை எதிர்த்து நின்று போராடவும் நமக்கு ஒரு ஊக்கம் வேண்டுமானால், உள்வெளி வேண்டுமானால், எங்களை வழிநடத்துகிற தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று நம்புங்கள். பயணத்தை தொடருங்கள். இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் நாளைக்கு விடியத்தான் செய்யும். அப்படி விடியுமானால் அது முடியும் என்று சாதிக்கிற தலைவராக ஸ்டாலின் இருப்பார். திமுக மேடையில் நாஞ்சில் சம்பத் பேசிய கருத்துக்கள் இணையத்தில் அதிகமானோரால் பார்க்கப்பட்டு வருகிறது.
சென்னை எம்ஆர்சி நகரில் அம்பேத்கர் மணிமண்டபம் அருகே நடந்த மக்கள் மரம் நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. வெறுப்புணர்வுக்கு எதிராக வேண்டும் என்ற பெயரில் பல கட்டங்களாக இந்த தனித்துவமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. எழுத்தாளர்கள், கவிஞர்கள், திரையுலக பிரபலங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். எவையெல்லாம் வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்பவற்றை இங்கு காண முடிந்தது. வெறுப்புணர்வுக்கு எதிராக குரல் கொடுக்கும் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், புது முயற்சிகள் மற்றும் எதிர்கால தேவைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான முயற்சி இது என்றும் நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். என்னெல்லாம் தாட்ஸ் வேணும், எப்படிலாம் இருக்கணும் சமூகம்னு நம்ம யோசிக்கிறோமோ அதை எழுதி இந்த மரத்தில் கட்டினா அதை ஒரு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி கொண்டு வரலான்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசுறதுங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. லாவில் இருக்காங்க, ஆர்கிடெக்சர், ஃபில்ம்ஸ், ரைட்டிங், மியூசிக், எல்லா ஸ்காலர்லி ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்காங்க. பட் மக்களுக்கு நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு அதிக நேரம் கிடைக்காது. ஸோ அவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு நேருக்கு நேராக ஒரு 10 நிமிஷம் யாரை வேணாலும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கான்வர்சேஷன்ஸ் இந்த பார்க்னு அது ஒரு ஐடியா. இது இந்தியா முழுக்க இந்த வெறுப்புணர்வுக்கு எதிராக கலைஞர்கள் ஒருங்கிணைவு என்ற ஒரு செயல்பாடு இந்தியாவின் பல நகரங்களில் நடக்குது. அதை ஒட்டி இதே தேதியில் நாங்கள் சென்னையில் இப்படி ஒரு முன்னெடுப்பு நடத்துகிற போது நாங்கள் வெறுப்புணர்வுக்கு எதிரான கலைஞர்கள் ஒருங்கிணைவு என்பதோடு கூட நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த வெறுப்புணர்வுக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்த 19ஆம் நூற்றாண்டில் குரல் கொடுத்த வள்ளலாருடைய வரிகளை நாங்கள் பயன்படுத்தினோம். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுக்க விமான போக்குவரத்து துறை விதித்துள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்புகளால் விமான போக்குவரத்துக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது. விமான கடத்தல் தொடர்பான சிறு தகவல்கள், வதந்திகளை கூட மத்திய விமான போக்குவரத்து துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு உச்சகட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய பாதுகாப்பு பிரிவு, விமான போக்குவரத்து பாதுகாப்பு குழு மற்றும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் 20 அம்ச பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளது. அதன்படி விமான நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகனங்கள் மற்றும் ஆளில்லா குட்டி விமானம் எனப்படும் ட்ரோன்களையும் கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளது. அசம்பாவிதம் நடக்கும் அறிகுறிகள் தென்பட்டாலே குயிக் ரியாக்ஷன் டீம் எனப்படும் படையை உடனடியாக குவிக்க தயார் நிலையில் இருக்கும்படி கூறப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்குள் பணியாற்றும் ஊழியர்கள் விமானங்களுக்குள் செல்லும் ஊழியர்களின் கைரேகைகள் பொருந்தினால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விமானத்துடன் இணைக்கப்படும் படிக்கட்டு வாகனங்களை இயக்குவோரையும் தீவிரமாக கண்காணிக்க ஆணையிட்டுள்ளது. பல இடங்களில் விமான நிலையங்கள் அருகில் உள்ள வாகன நிறுத்துமிடங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அடுத்த அறிவிப்பு வரும் வரை பார்வையாளர் பகுதிக்கு அனுமதி கிடையாது என்பது இன்னும் தொடர்ந்து வருகிறது. பல மணி நேர சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் விமான நிலைய வளாகத்துக்குள் அனுப்பப்படுகின்றன. சென்னை மட்டுமில்லாமல் மதுரை, தமிழகத்தின் பிற விமான நிலையங்களிலும் இதே நிலையே நிலவுகிறது. ட்ரெஸ்ஸு, பேகு, நிறைய எத்தனை போகிற திங்ஸு எல்லாமே பார்க்குறாங்க. நல்லா ப்ராப்பராக பார்க்குறாங்க. என்ன இருக்குது, ஏதா இருக்குது, ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. நம்ம நிறைய நடக்குது. தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களைப் போலவே நாட்டின் பல்வேறு முக்கிய விமான நிலையங்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. கொல்கத்தா விமான நிலையத்தில் வழக்கத்தை விட 2 மடங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல மும்பை, டெல்லி, திருவனந்தபுரம் விமான நிலையங்களும் கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன.